Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செட்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற கார்டில் செக் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இதில் வந்து எம்டி செட், சிங்கிள் டசன், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவலண்ட் செட், ஈக்குவல் செட், யூனிவர்சல் செட், சப்செட், ப்ராப்பர் சப்செட், டிஸ்ஜாயின்ட் செட், பவர் செட் மாதிரி நிறைய செட்ஸ், டைப் ஆஃப் செட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் யூனிவர்சல் செட் வரைக்கும் பார்க்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எம்டி செட் அப்படிங்கிறத இது வந்து நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால் நல் செட் ஆர் வாய்ட் செட். இது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா பை அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி வித்தின் த கர்லி ப்ராக்கெட்டில் எதுவுமே எலமெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்டாக மட்டும் போட்டு இதையும் எம்டி செட்டாகவும் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இண்டிகேட் பண்ணும்போது எம்டி செட்டுக்கு பை ஆர் திஸ் லைக் தட் இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் இப்படி போட்டு நம்ம எம்டி செட்டுக்கு வந்து இண்டிகேட் பண்ண முடியும். இது என்னென்னா எ செட் கண்டைனிங் நோ எலமெண்ட்ஸ் இந்த இஸ் கால்ட் எம்டி செட். இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தி செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. இன்டீஜர்ஸில் 1 and 2க்குள்ளே இப்போ ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த என்க்குள்ளே 1, 2 அப்படின்னு 2 எலமெண்ட் எடுக்கிறேன். இப்போது இது வந்து இன்டீஜர், ஓகேவா? அந்த இன்டீஜருக்குள்ளே இன்டீஜர் நம்ம எப்படி எழுதுவோம், இண்டிகேட் பண்ணுவோம், இசட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோமா? ஓகே, அப்போ இசட்டை நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இன்டீஜர் இசட் அப்படிங்கிற இதுக்குள்ளே அந்த செட்டுக்குள்ளே 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ இதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது இந்த 2 பிட்வீன் எலமெண்ட்டுக்கு உள்ளே ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. டெஃபினட்டாக இருக்கவே இருக்காது. இதுவே ரியல் நம்பராக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் ஒரு 1 and 2க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரியல் எலமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். பட் இன்டீஜருக்குள்ளே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ தட் 1 and 2 அதுக்குள்ளே பிட்வீன் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னா இல்லை, நோ. ஸோ எம்டி செட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டன் செட் பார்ப்போம். சிங்கிள் டன் செட் அப்படிங்கும்போது எ செட் விச் ஹேஸ் ஒன்லி 1 element அப்படின்னாக்கா a set which has only 1 element is called a singleton set. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து singleton set அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செட் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட், தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்டை நான் எதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன், சரியா? அப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுக்கும் போது அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 3க்கும் 5க்கும் 3 less than x less than 5. ஸோ 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற எலமெண்ட் என்ன நமக்கு 4 தான். அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னது 4. இப்போ 4 பிலாங்ஸ் டு என் நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்குது. ஸோ அப்போ அது சிங்கிள் டன் செட். த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஈவன் ப்ரைம் நம்பர்னாவே என்னென்னு தெரியும், ஒன்லி 2. ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் ஈவனாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்லி 2 தான். அப்போது தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் என்னவாக இருக்கும் நமக்கு 2ங்கிறது மட்டும்தான் இல்லையா? அப்போ அந்த 2 அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது the 2 is the
only prime number. Is the only prime. அப்போ அது சிங்கிள்டன் செட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். சரியா? அடுத்தது ஃபைனைட் செட் பார்ப்போம். A set which finite number of elements is called a finite set. அதாவது வந்து finite number of elements இருந்ததுன்னா அதை finite set அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Empty set has no elements. empty set நம்ம ஒன்று பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். empty set அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாவே சரி, empty set அப்படின்னாவே அதில் எலமெண்ட்ஸே கிடையாது இல்லையா? அப்போ எலமெண்ட்டே இல்லைங்கும் போது அது ஃபைனைட் தான். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். பட் இதில் ஃபைனைட், ஏன்னா எதுவுமே இல்லை, ஸோ ஃபைனைட். அப்போ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். empty set has no element, ஸோ pi is the finite set. அதே மாதிரி த செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அப்பா அம்மா 2 குழந்தைங்க இவ்வளோதான் இல்லையா? ஸோ அது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அப்படிங்கும்போது a set which is not finite, அந்த செட்டு வந்து ஃபைனைட்டே ஆகலை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் என்ன சொல்லலாம்? இன்ஃபைனைட் செட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 5 10 15 அந்த மாதிரி 5ஓட மடங்குகளாக நான் வந்து எழுதிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து முடியுமா? முடியவே முடியாது. மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ தட் இஸ் திஸ் செட் இஸ் நாட் அ ஃபைனைட் செட், இட் இஸ் அ இன்ஃபைனைட் செட். அதே மாதிரி த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைனில் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு லைன் நான் எடுக்கிறேன், இந்த லைனில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கும் இல்லையா? இதில் வந்து எண்டிங்கே கிடையாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், எவ்வளோ நாளும் அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணால் போட்டுகிட்டே இருக்கலாம், அதுலேயே அதுக்கு அதை மாற்றி மாற்றி அதிலே வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இது என்ன? இன்ஃபைனைட் செட் தான் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட்டு. அதாவது டூ ஃபைனைட் செட் A and B are said to be equivalent set. 2 செட்டை வந்து நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா if they contain same number of elements தான் இருக்கணும். சேம் எலமெண்ட்ஸ் கிடையாது. சேம் எலமெண்ட்ஸ்க்கும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்ததுன்னா போதும், தட் இஸ் ஈக்குவலண்ட். அதாவது n of A equal to n of B. இப்போ ஒரு செட் ஏன்னு எடுக்கிறேன், இன்னொரு செட் பின்னு எடுக்கிறேன். செட் ஏல பால் அண்ட் பேட் இருக்குது, செட் பியில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து பால் அண்ட் பேட்டு, இது வந்து ஆக்சசரிஸ், இதில் வந்து இது வந்து புக்ஸ், சப்ஜெக்ட். ஸோ தட் இது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2 இருக்குது. என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. என் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது 2 ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது ஈக்குவலன்ட் செட்டு. இதுவே ஈக்குவல் செட் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்? நமக்கு சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஈக்குவல் செட்டு. இப்போது இங்கே பார்க்குறோம் இல்லையா, இங்கே பால் அண்ட் பேட் இருந்ததுன்னா இதுலேயும் பால் அண்ட் பேட்டே இருந்தது அப்படின்னாக்கா இது ஈக்குவல் செட்டு. இன்கேஸ் இது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இருக்குன்னாக்கா செட் ஏலையும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபின்னு இருந்ததுன்னா இது ஈக்குவல் செட்டு. பட் இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு சேமாக இருக்குது. நம்பர் ஆஃப் உள்ளே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. இன்கேஸ் 2 sets are said to be ஈக்குவல் செட்டாக இருக்கணும்னா they contain exactly the same elements. அந்த எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு சேமாக இருக்கணும். அதர்வைஸ் they are said to be unequal. அப்போது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் A is also an element of B இருக்கணும். See, இப்போது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏன்னு ஒன்று எடுக்கிறேன், தட் இஸ் 1 2 3 4. செட் பின்னு ஒன்று எடுக்கிறேன், அதில் 4 2 3 1. இது வந்து கிளஸ்டர்டாக இருக்கலாம், பட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆர் சேம்னோ. இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது, பட் உள்ள நம்பர் ஆஃப் சேம் எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் செட். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட் அப்படின்னு பார்ப்போம். which contains all the elements of the set under consideration and which is denoted by U. யூனிவர்சல் செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா U அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் A ஒரு செட்டு ஒன்று கன்சிடர் பண்ணுறது எப்படி, எர்த் மாஸ் ஜூபிட்டர் அப்படிங்கிறத மட்டும் நாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போ யூனிவர்சல் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இது வந்து செட் A. அப்போ யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம், அதில் இருக்கிற அந்த எல்லா பிளானட்ஸும் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.